கற்பனை உலகில் வாழ்ந்து அதில் கோட்டையும் கட்டி மன்னராக ஆசைப்படுபவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். அவர்கள் மன்னராவதற்கு இது சரியான நேரம். இந்த கடகராசிக்கு ஆறுக்குடையவர் உச்சமாகிறார். ஆறுக்கு உடைய குருவானவர் லக்னத்தில் உச்சமாகிறார். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. பிபி, சுகர் இதெல்லாம் பார்த்துக்கணும். மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள் அவர்கள் இப்பொழுது காலகட்டத்தில் செய்வது நல்லது. பல மாற்றங்கள் எதிர்க்கும். வீடு மாற்றம் இருக்கலாம், வண்டி வாகனங்கள் மாற்றம், பொருள்கள் மாற்றம், இப்படி இடமாற்றம், இப்படி எல்லா மாற்றங்களும் இருக்கும். இருக்காத ஒரே மாற்றம் ஏமாற்றம். புதிய சிந்தனை, அரசாங்க கௌரவம் ஆகியவைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல காலங்கள். ஐந்தாம் பார்வையாக ஐந்தை பார்ப்பது ஒரு விசேஷமான ஒரு பலன் கொடுக்கும். குழந்தைகளுக்கு திருமணமாவது, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவது, அது மட்டும் இல்லாமல் 9 அதில் சம்பந்தப்படுறதுனால இந்த விசா கிடைக்கிறது அவங்களுக்கு, குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதிசயங்கள் நடக்கும். குருவின் 7ஆம் பார்வை 7லேயே விழுகிறது, 9ஆம் பார்வை 9லேயே விழுகிறது. இப்படி குருவினுடைய 5 பார்வைகளும் இவங்களுக்கு உண்டான அந்த 5 வீடுகளில் விழுகிறது. அதனால தான் அந்த லக்னத்துக்கு வந்த அந்த ராசிக்கு வந்தாலே அப்படி தான். அப்படி இருக்கும்போது அது 7வது பார்வையாக வருவதால் அவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் 70ன்னு சொல்லி போகிற பீமரத சாந்தின்லாம் சொல்கிறாளே, அது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். மறுமணம் வேண்டுபவர்களுக்கு மறுமணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், காதல் கைகூடக்கூடிய காலகட்டம் இதுவாகும். 9ஐ பார்ப்பதால் தகப்பனாரிடம் அந்யோன்யம், அவர்களுடைய சொத்து சம்பந்தமாக அவர்களுக்கு கிடைப்பது கிடைக்கும். அப்பாவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். கோயில் குளங்களுக்கு செல்வதற்கு அருமையான நேரம். தீர்த்த யாத்திரை செல்லலாம். இப்படி பல நன்மைகள் பயக்கக்கூடிய காலமாக கடகத்திற்கு தென்படுகிறது.